ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல் பேக் டு ஜஸ்டி ஜி. இப்போ பாத்தீங்கன்னா கிச்சன் கிளீனிங் விளாகுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆல்ரெடி கிச்சனை விளாக் எடுக்க முன்னாடி ஒரு இடத்த மட்டும் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அலமாரி அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே நீட்டா கிளீன் பண்ணி முடிச்சு ஆர்கனைஸ்டா பயங்கரமா இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா ஒட்டை அடிக்கணும். இந்த சமையல் ஐட்டம்ஸ் தான் இருக்கிற இடத்த கிளீன் பண்ணணும். அப்புறம் அடியில பயங்கரமா குப்பை சேர்ந்துருக்குது, அதை கிளீன் பண்ணணும். மெயினா என்ன தெரியுமா குப்பை சேர்ந்துருக்குது, ஒரு பூச்சி ஒண்ணு ஜூம் பண்ண எங்கேயாச்சும் தெரியும், அந்த ஒரு பூச்சி இந்த மாதிரி அரிசி மாதிரி இருக்குது. ஓகேவா, அரிசி மாதிரி ஒரு பூச்சி இந்த ரூம் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இருக்குது. எப்படி அது வருது, எங்க இருந்து வருது அப்படின்னு தெரியல. தட்டி விட்டோம்னா 4 நாள் கழிச்சு திருப்பி அதே இடத்துல வேற பூச்சி இருக்குது, இல்ல பக்கத்துல வந்துருது. இந்த ரூம் ஃபுல்லா முன்னாடி 8 கால் பூச்சி தான் வரும், கூடு கட்டும், அப்படியே ஒட்டடையாகும். இப்ப 8 கால் பூச்சி கூடு கட்ட மாதிரி இந்த மாதிரி அரிசி மாதிரி ஒரு பூச்சி வருது. அது என்ன பூச்சினே தெரியல. அது அப்படியே சாதாரண 8 கால் பூச்சி மாதிரி நூல் மாதிரி விட்டு தொங்குது, அப்படியே பேன்னு தொங்குது. எரிச்சலா இருக்குது பார்த்தாலே. அதனாலதான் வீடு இந்த கிச்சனை மட்டும் கிளீன் பண்ண போறோம். அப்படி சுத்தி காட்டேன் எப்படி அலங்கோலமா இருக்குன்னு. கிளீனிங்க்கு முன்னாடி எப்படி அலங்கோலமா இருக்குன்னு பாருங்க, கிளீனிங்க்கு அப்புறம் என்ன மாதிரி மாற போகுதுன்னு பாருங்க. முக்கியமா இந்த இடத்த மாத்தணும் ஷாப். இந்த இடம் ரொம்ப அசிங்கமா இருக்குது. கிச்சன் நம்ம என்னதான் ஆர்கனைஸ் பண்ணாலும் இந்த இடம் ரொம்ப அசிங்கமா இருக்குது. அதனால இது எதாவது பண்ணணும். அதனால கிச்சனை கிளீன் பண்ணிட்டு என்னென்னலாம் வாங்க வேண்டியிருக்கு, மேட்டு, சும்மா சட்டி கிட்டி எதுவும் வாங்கணும், எல்லாத்தையும் வாங்கிட்டு முடிக்க போறோம். வாங்க அப்படியே கிச்சன் கிளீனிங் ஒரு டைம் லாப்ஸ் பாருங்க. ஸோ அந்த vlog ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஷெல்ஃபை மட்டும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஷெல்ஃபில் வைக்கிறதுக்குன்னு சிலிக்கானில் ஒரு செல்ஃப் கவர் வாங்கியிருக்கோம். அதையும் வச்சு வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் செல்ஃப் நீட்டாக இருக்கும் நாங்கள் நம்புறோம். இந்த கடப்பாக்கெல்லாம் மார்பிள் கல்லான்னு தெரியல, இந்த கல்லுக்கு கீழே இருக்கக்கூடிய அதாவது ஸ்டோரேஜ் ஏரியாலாம் இருக்குல்ல, அந்த இடத்துல நிறைய குப்பை இருந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் அது நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அங்கேயுமே இந்த அரிசி மாதிரி இருந்த பூச்சி நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் தட்டிட்டு அந்த ஏரியாவையுமே இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக மாற்றலாம்னு சொல்லிட்டு அங்கே வைக்கிற திங்ஸையும் ஒன்று வேற இடத்துக்கு லைட்டாக மாற்றி எது அங்கே வைக்க கரெக்டாக இருக்கும்னு பார்த்து வச்சாச்சு. இப்போ மேலே இருக்கிறத க்ளீன் பண்ணுறதுக்கு மேலே இருக்க திங்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கீழே இறக்கணும், அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும். அந்த கேப்ல ஹால்ல இருந்து மிருத்துஞ்சயன் ஜம்முன்னு அப்படியே கிச்சனுக்கு வந்துட்டாப்ல. இந்த கேப்ல நம்ம செல்லக்குட்டி பாத்தீங்கன்னா அப்படியே தவுண்டு நாங்க எங்க இருக்கோம் கண்டுபிடிச்சு எங்க கிட்ட வந்துட்டான். அதனால ஒரு பக்கம் ஒர்க்கை ஷேர் பண்ணிக்க போறோம். அதாவது கிச்சன்ல இருக்கக்கூடிய கீழ் போர்ஷன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அந்த கடப்பாக்கல் போட்டிருக்குல்ல, அந்த இடத்த பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும். ஸோ மேலே இருக்கிற மொத்த பொருட்களையும் கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் கழுவணும். ஸோ இறக்கி முடிக்கிறதுக்குள்ள இல்லைன்னா இறக்கிட்டு பாதியை கழுவுறதுக்குள்ள ஒய்ஃப் ஜாயின் பண்ணிப்பாங்க. அது வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்கன்னா, மிருத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதனால் முருங்கைக்காவை பார்த்தீங்கன்னா வேக வச்ச முருங்கைக்காவை சோறு கூட போட்டு மிக்சிக்குள்ளே போட்டுட்ருக்காங்க. அதை அப்படியே கரன்னு அரைச்சி நல்லா கூழ் மாதிரி ஆக்கி மிருத்துக்கு ஒய்ஃப் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மேலே இருக்குல்ல இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே கீழே இறக்கணும். அவ்வளோதான். இங்கே ஸ்பேஸ் ஒன்று உருவாக்கியிருக்கா, நாங்கள் கொஞ்சம் பொருட்கள்லாம் வச்சுருக்கா. ஸோ அதில் அப்படியே இறக்கணும். இறக்கிட்டு இந்த மொத்த ஏரியாவையுமே அப்படியே தண்ணியை ஊற்றி க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு திருப்பி பொருட்களெல்லாம் மேலே ஏற்றணும். ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் லாஸ்ட்டாக கீழே ஃபுல்லாக பெருக்கிட்டு மாப் போடணும். அப்பா குளிச்சாச்சு போலையே பயங்கரமா. அப்புறம் அவங்க அப்படியே மிருத்துக்கு சாப்பாடு கொடுக்க போயிட்டாங்க. அப்படியே அல்ற மாதிரி இருக்கிற குப்பைகளை மட்டும் முதல்ல அள்ளிக்கிட்டேன். முதலாவதாக கொஞ்சோண்டு தண்ணியை எடுத்து அப்படியே ஜம்முன்னு ஊற்றி விடவும். அதனால கொஞ்சம் நேரச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த தரையை மட்டும் கழுவக்கூடாது, செவத்தையுமே லைட்டாக கழுவணும். இதில் ஒரு ஓட்டை இருக்கு, இந்த ஓட்டை வழியாக தண்ணி அடியில் ஊற்றும். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருப்போமே, இந்த குப்பைக்கு மத்தியில் உங்களுக்கு எங்கேயாவது அந்த பாத்திரம் தெரியாது. ஏன்னா எனக்கும் தெரியலை. காணா ஒரு பாத்திரம் உண்டுங்க, துரு பிடிச்சி அடி வாங்கி இத்து நூடுல்ஸ் ஆகி நொறுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். ஆனால் காணாம். ஷா அந்த பாத்திரத்தைங்க, ஷா அந்த பாத்திரத்தைங்க அடியில் வைக்கிறது. ஹலோ, எதுக்கு நீ எதுக்கு வரணும்? பாத்திரம் அந்த பாத்திரம் அடியில் ஒழுகாம இருக்க வைக்க பாத்திரம். எங்க? ஆமா இதா இதுதான் தெரியுதுங்க. சரி ஓகே ஓகே யூ கோ கண்டினியூ. போங்க போய் ஊட்டுங்க. என்னத்த தண்ணி ஊத்தும் போதே கீழே விழுகும்ல, அதான் கரெக்டா வருமா? வரும். ஓகே கத்திரும் அப்படியே. அப்போ
அதுக்கப்புறம் அப்படியே லைசால் ஊற்றிடுவோமா? கொஞ்ச நேரம் அந்த கிளீனிங்லாம் போட்டதுக்கே மூக்கு மேலே ஒரு 40 தும்மல் வந்துருச்சு. ரொம்ப லைட்டாக வீசிங் வந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீனிங் ப்ராசஸை கண்டினியூ பண்ணிட்டேன். லைசாலையும் ஃபஸ்ட்டே ஊற்றிட்டேன். நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரஷ் இருக்குது, அதை வச்சு தேய்ச்சோன்னு வைங்களேன் எல்லா அழுக்கும் அப்படியே சிட்டாக பறந்துருதுங்க. அப்புறம் இந்த தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு குட்டி சைஸ் மாப்பு கை கடக்கமாக இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்றி அந்த தண்ணியோட சேர்த்து அழுகலாம் அப்படியே தள்ளி நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் ஃப்ரிட்ஜ் இருந்த இடத்துலேருந்து ஃப்ரிட்ஜை லைட்டாக தள்ளி வச்சுட்டு அதில் கிடைக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் வச்சிடலான்னு பிளான் பண்ணி ஃப்ரிட்ஜ் கால் உடையாம அழகாக ஃப்ரிட்ஜை நவுத்தி அந்த கேப்பில் டேபிளையும் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இதெல்லாம் முடிச்ச உடனே வைஃப் அப்படியே பெருக்கி கொடுத்துட்டாங்க. மாப் போட்டு க்ளீன் பண்ண வேண்டியது மட்டும் தான் மிச்சமாக இருந்துச்சு. கிச்சனோட சேர்த்து ஹாலுக்கும் மாப் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தரையை சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா எப்படி நீட் ஆயிடுச்சு ஹால் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கிச்சனுக்கு வந்தோம்னா இது வந்து ஸ்டெயின், இதை போக மாட்டேங்குது. இடத்த வந்து ஆனால் அழகாக நீட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி சூப்பராக சுத்தம் பண்ணியாச்சு. அடுப்பு, அப்புறம் இதுதான் அந்த நான் சொன்னேன்ல சிலிக்கானா பிளாஸ்டிக்கில் வாங்கின மேட்டு, அதை வெட்டி போட்டிருக்காங்க. இதே மேட்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் போட்டிருக்குது. இந்த மேட்டோட லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. நீங்கள் டேபிளுக்குமே யூஸ் பண்ணலாம், டைனிங் டேபிளுக்கு யூஸ் பண்ணலாம், இதை கட் பண்ணி செல்ஃப்க்கு யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கரையாகாமல் இருக்கும். அப்புறம் மேலேயும் பார்த்தீங்கன்னா நீட்டாக்கியாச்சு, அழகாக்கியாச்சு. இந்த செடிக்கு ஒரு ஸ்ப்ரே வச்சுருக்கோம். இந்த செடிக்கு ஒரு ஸ்ப்ரே, எங்கே அந்த ஸ்ப்ரே வேணும்? அது வந்து பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னென்சி எப்போ முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆல்ப்ஸ் குட்னஸ்னு ஒரு பிராண்ட் உண்டு. அந்த பிராண்ட்லேருந்து ஒரு ஸ்ப்ரே ஒன்று யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பாட்டில் காலி ஆகிடுச்சு. சூப்பராக ஸ்ப்ரே பண்ணும். காணோம், அது கொடுத்து இங்கே தூக்கி போட்டான் போல். கீழேயும் பார்த்தீங்கன்னா குடம், அப்படியே வாட்டர் கேனு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர குப்பையாக இருந்துச்சு. இந்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா பயங்கர குப்பையாக இருந்துச்சு. இப்போ அந்த இடத்த நல்லா நீட்டாக ஆர்கனைஸ்ட் ஆக்கியாச்சு. நான் எல்லாமே ஒரு பைக்கில் போட்டு நீட்டாக்கியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா அரிசி பானை. இது வந்து மேட்டை வந்து இங்கே போடணும், இதில் போடணும் ஒன்று, அப்புறம் அதில் ஒன்று போடணும். இது மட்டும் தான் கரை. இது வந்து நாங்கள் வீட்டுக்கு வரும்போதுலேருந்தே இருக்குது. எதனால் இந்த கரைன்னு தெரில, இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரில. பட் எனிவே நீட்டாகிடுச்சு. கிச்சன் பிளாக் நீங்கள் பார்த்த கிச்சன் பிளாக் முடிஞ்சிருச்சு. இந்த பிளாகை வந்து முருத்து வந்து அங்கங்கே காட்சி கொடுத்துருப்பாரு. இது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் வந்து அங்கே முட்டு சந்தில் வந்து முட்டிக்கிட்டு இருக்காரு. ஒய்ஃப் வந்து அங்கே பாருங்கள் வெளியே பெருக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா முட்டு சந்தில் பக்கத்து வீட்டு முட்டு சந்தில் போய்ட்டு முட்டிகிட்டு இருக்காரு. சார் முருத்து, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க சொல்லு முருத்து. முருத்து 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 அங்கே பார்க்குறது பாருங்கள். இங்கே பாய் சொல்லு. பாய் பாய்.